ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. நாம் 10th மேக்ஸுக்கு அதாவது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. அதனால நீங்கள் நல்லபடியாக உட்காந்து சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எல்லா பேருமே என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகலாம். நம்ம சேனல் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா 12th நம்ம அதிகமாக வீடியோ போடுறதுனால 10th வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் மேபி வராமல் இருக்கலாம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்குரிய வீடியோஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் அதாவது நீங்கள் வெனஸ்டே 25th நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கல்ல, அந்த எக்ஸாமுக்கு நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த ஒன்வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள். தெரியலை அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு இதோட ஆன்சர் கீ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் நமக்கு வெனஸ்டே கிடச்சிச்சு அப்படின்னா நாம் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ 7th ஒன்வேர்டுக்குரிய ஆன்சர் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒன்வேர்ட்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த ஒன்வேர்ட்ஸை அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா 2 மார்க்கில் நமக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 1 மார்க்கை நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்கை அப்படியே மக்கப் பண்ணாமல் கொஞ்சம் அதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற கொஞ்சம் சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா, ஒருவேளை அதை 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக டெரிவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துங்க. சரியா? அதனால் இந்த ஒன்வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் தெரியுதா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்க. ஏன்னா இதுலேருந்து நமக்கு நிறையா ஒன்வேர்ட்ஸ் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக 14 ஒன்வேர்டுக்கு நீங்கள் 14 1 மார்க் வாங்கிடுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா 14 out of 14 ஒன்வேர்ட்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 2 மார்க் கொஸ்டின்ஸு, அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. சரியா? 10 கொஸ்டின் எழுதணும். 10 கொஸ்டினுமே சூப்பராக எழுதிடலாம். அதில் 28வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. சரியா? ஃபஸ்ட்டு 2 மார்க் பாருங்கள், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். A cross B, B cross A கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் 16th கொஸ்டின் பாருங்கள். அதாவது தி ஏரோ டயக்ராம் ஷோஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி செட் B and Q, ரைட் தி ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செட் பிட்டல் ஃபார்மும் ரோஸ்டர் ஃபார்மும் எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் 17வது கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் A and B கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 18வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது T7 7வது உறுப்பை காண்க. இது எல்லாமே அப்படியே 11லேயே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் 10th நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 11th மேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்து 19th பாருங்கள். அதாவது என்னும் கோவைக்கு விளக்கப்பட்ட மதிப்புள்ள இருப்பின் அவற்றை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இருக்குன்னு அப்படின்னா காக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 20வது கொஸ்டின் பாருங்கள். சரியா? அதாவது ஒரு கூம்பின் இடை கண்ட சாய்புரம் 5 சென்டிமீட்டர் ஆகும். சரியா? அதன் இரு ஆரங்கள் 4 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் 21வது கொஸ்டின், பிசியின் நீளத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் பிசி. நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின் பார்த்தோம்னா, அதாவது ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் தி லைன் ஜாயினிங் தி பாயிண்ட்ஸ். ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப எளிமையான கொஸ்டின். அடுத்து 23rd பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கோஆர்டினேட் ஆக்சிஸோட ஃபைண்ட் இன்டர்செப்ட் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து 24th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ட்ரிக்னாமெட்ரியை பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. ஏன்னா 11th ஃபுல்லாகவே நமக்கு ட்ரிக்னாமெட்ரி தான் வரும். சரியா? ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அதை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மனப்பாடம் பண்ணாமல் எழுதுங்க 11th. அப்போ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 25th கொஸ்டின் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அதாவது 88 சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நேர் வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் அடி, அதன் விட்டம் காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 26வது கொஸ்டின் பாருங்கள். இஃப் தி ரேஞ்ச் தி ஸ்மாலஸ்ட் வேல்யூ of the set of the data are 36.8 and 13.4 respectively, then find the largest value கேட்டிருக்காங்க. சரியா? இதை பார்த்துங்க. அடுத்து 28வது கொஸ்டின் கம்பல்சரி மேட்ரிக்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. A² I எனில் A மற்றும் B இன் மதிப்பை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு
5 மார்க் கொஸ்டின்ஸு. 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். அதாவது 42 சரியா, அந்த கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். இப்போ 29வது கொஸ்டின் வந்து பாருங்கள், 5 மார்க்ஸ் வந்து நம்ம எழுதணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க, டேபிள் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் கேட்டிருக்காங்க, கிராஃபிக்கல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். அடுத்து 30th கொஸ்டின் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த 31, 32 சரியா, 33 இந்த கொஸ்டின்ஸ் வந்து இதில் சரியாக தெரியலை. நான் அதை வந்து அந்த லிங்க்கு நான் வந்து பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். அடுத்து 34வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த கொஸ்டின் அப்படியே நமக்கு 11th மேக்ஸ்லேயும் இருக்குது சரியா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து 35வது கொஸ்டின் உங்களுக்கு எல்லா பேத்துக்குமே ரொம்ப எளிமையாக பிதாகரஸ் தேற்றத்தை எழுதி நிரூபிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின். அதுக்கப்புறம் 36வது கொஸ்டின் வந்து பாருங்கள், அதாவது ஃபைன் தி ஏரியா ஆஃப் தி குவாலிட்டர் ஃபார்ம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து 37வது கொஸ்டின் வந்து பாருங்கள், அதாவது மின்சார கோபுரத்தின் உயரத்தை காண்க. வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின். 38வது கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, அதாவது பொம்மையின் மொத்த புறப்பரப்பை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா, ஃபைன் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி டாய், இட்ஸ் காமன் டயாமீட்டர் 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 39வது கொஸ்டின் எடுத்தோம்னா, ஃபைன் தி ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் வந்து கேட்டிருக்காங்க. 40வது கொஸ்டின் ஃபைன் தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தேர் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 41வது கொஸ்டின் எடுத்துட்டோம்னா, அதாவது டயஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்வைஸ் வந்து ரோல் பண்ணுறாங்க. ஃபைன் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் தி சம் ஆஃப் தி அவுட்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கூட. அதுக்கப்புறம் 42வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின், ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 8 மார்க் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 8 மார்க் கொஸ்டின் நார்மலாக உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஏ கொஸ்டின் எல்லா பேருமே வந்து, அதாவது 43வது கொஸ்டின் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். 44வது கொஸ்டினும் எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் சரியா, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.